விட்டு இங்கே அழகாகவே துரியோதனன் அவருடைய நாட்டுக்கு இந்திரபிரசத்துக்கு வந்து விட்டான். சரிதான், இப்படி வந்திருக்கேன். மாமாவிடம் வருகின்றார். மாமா மருமகனே பார்த்தீர்களா, இந்த பாண்டவருக்கு வாழ்வை பார்த்தீர்களா? ஒரு காட்டை கொடுத்தோம், அதை பெரிய நாடாகி விட்டார்கள். சரி, நாம் பொன்பொருளை கொடுக்கவில்லை. ஆனால் தருமன் ராஜசுய இயக்கம் செய்து எண்ணில் அடங்கா பொன்னையும் பொருளையும் குவித்து வைத்து விட்டானே. அம்மா, இவர்களை இப்படி விட்டோமையானால் சரி, நம்மளை விட போர் பலத்திலே மிஞ்சி விடுவார்கள் அந்த பாண்டவர்கள். சரி, இவர்களை இதோடு வளர விடக் கூடாது. மட்டம் தட்ட வேண்டும். சரி, இந்த பொறாண்மை கொண்டானாம் இந்த துரியோதனன். ஆமா, உலகத்துல மனிதனுக்கு எந்தாமா வந்தாலும் இந்தாமா வரக்கூடாது. அது என்ன? அதாவது பொறாண்மை. அந்த பொறாண்மை கண்டுபிடிச்சதுல ஒரு வாக்கியம் இருக்கு, பாத்திருக்கியா? என்னம்மா? அங்க இருந்து அந்த வாசி எப்படிங்க வாசி? பொறாமை. பொறாமை அது அப்படியே ரிட்டன்ல வாசி. பொறாமை மை ரா போ. பொறாமை பிடிச்சா எப்படி போகணும்? மைரா போ. இவ்வளவு நாள் எனக்கு இந்த உண்மை தெரியாம போச்சு. பொறாமை மை. ஆஹா, மைரப்போ. சரி, அப்படி யாரையும் பொறாமை பிடிக்க கூடாது. பொறாமை பிடித்தால் அப்படிதான் போகும். சரி, இது துரியோதனுக்கு வந்துட்டு இல்ல, பொறாமை வந்ததல்லவா? பார்த்தாராங்கி. சரி, எல்லார் பெரியவர்களும் பேசி உடனே அந்த பாண்டவர்களை இங்கு விருந்தினராக வரவழைக்க வேண்டும். சரிதான் என்று சகனியோடு ரகசியம் பேசி இந்த துரியோதனன் இங்கு அஸ்னாபுரத்திலே ஒரு யாகத்தை நடத்துகின்றான். சரி, அதற்கு பாண்டவர்களுக்கு ஓலை அனுப்பினான். சரிதான், உடனடியாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பாஞ்சாலியோடு அப்படி அஸ்தினாபுரமே வந்து சேர்ந்தார்கள். சரி, வந்தவுடனே அழகாகவே வந்து உபசரம் முடித்தார்கள். ராஜ சபையிலே வந்து அமர்ந்தார் தர்மநந்தனன். அமர்ந்திருக்கின்ற போது சரி வருகின்றான் துரியோதனன். அண்ணா, என்ன விருந்தெல்லாம் எப்படி பிரமாணமாக இருந்தது? ஐயோ, எவ்வளவு சிறப்பு. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இன்னும் ஒரு மகிழ்ச்சி சேர்ப்பதற்காக சரி கொஞ்ச நேரம் சூது ஆடுவோமா? என்ன சொல்லிவிட்டீர்கள்? சூதும் வாதும் வேதனை செய்யும் அல்லவா? இல்லை, ராஜாக்கள் விளையாட்டு இது. ஓ, இதுதானா? அம்மா, சரி, அப்படியானால் இன்னைக்கு விளையாடணும்னு சொல்றீங்க. ஆமா, ராஜ சபையில வைத்து விளையாடலாமா? தாராளமாக என்ற உடனே ஒரு பக்கம் தர்மநந்தனன் வந்து அமர்ந்தார். பாண்டவர்கள் சார்பாக தருமனும், இந்த பக்கம் யார் வந்து அமர்கின்றார்கள்? சட்டப்படி யார் உட்கார்ந்து இருக்கணும்? துரியோதனன் தான் இருந்திருக்கணும். ஆனா இவன் தான், அதாவது மனிதனுக்கு விவேகம் வந்து ரொம்ப முக்கியம். சரி, ஆனா அந்த நேரத்துல துரியோதனன் பார்த்தா நாம் அமர்ந்தால் நிச்சயமாக தோற்று விடுவோம், சூதாட்டத்தில் சிறந்தவன் நம் மாமாவிய சகுனி அப்படின்னு சொல்லி அவன் சரி என்று சொல்லி இவன் சகுனியை அவன் சார்பாக சூதாட வைத்தார். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் நாடு, நகரம், சொத்து, சுகம், பொன்பொருள் அனைத்தையும் இழந்தார்கள். அவளுக்கு இழந்த பொருளை மீண்டும் பெற வேண்டுமே. ஆனால் 12 வருடம் வனவாசமும் ஒரு வருடம் யாரும் வைக்காத அக்கியாத வாசம் கழித்து வாருங்கள் என்று சொல்ல சரி உடனடியாகவே காவி உடையணிந்து சரிதான் பாண்டவர்களை வனமே அனுப்பினான் துரியோதனன். வருகின்றார் பாண்டவர்கள். சரிதான், கவனம் அதிலே வனமதிலே காவியுடை அணிந்த உடனே அங்கிருக்கு பெரியவர்கள் பேசுகின்றார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க. சரி,